ஆபரேஷன் சைனைடு. அதாவது அமெரிக்க ராணுவ வீரர்களே உடனே இப்ப இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கணும், பள்ளிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கொந்தளிச்ச ஒரு ஆபரேஷன். ஆமா, மத்திய தரைக்கடல்ல அமெரிக்காவோட ராணுவ கப்பல் USS லிபர்ட்டி நிக்குது. அதை இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு போட்டு இஸ்ரேலிய யூ போட்டுகள் டர்பிடோ விட்டு தாக்கி அந்த கப்பலை மூழ்கடிக்க பாக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த அமெரிக்க கப்பலை அட்டாக் பண்ணி 34 அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்னுட்டு 170க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை காயப்படுத்திட்டு காலையில எந்திரிச்சு தெரியாம நாங்க பண்ணிட்டோம், அது எகிப்து கப்பல் நினைச்சிட்டோம், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டு மன்னிச்சிருது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஏராளமான விஷயங்கள் வருது. இதை பண்ணதே அமெரிக்கா தான், எகிப்தின் மேல பழி போடுறதுக்கு இப்படி சொந்த ராணுவ வீரர்களே கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதாரபூர்வமா நிறைய பேர் எழுதுறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இந்த கன்ஸ்பிரசி தியரிக்கெல்லாம் ரொம்ப ஆதாரமா இருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்தை அமெரிக்கன் காங்கிரஸ் என்கொயரியே பண்ணல. ஆனால் இரண்டாம் உலக போர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் எவ்வளவு உதவி செஞ்சாங்க ஐரோப்பாவுக்கு. எவ்வளவோ அமெரிக்க ராணுவ வீரர்கள், கப்பல் படை வீரர்கள்லாம் உயிரை கொடுத்தாங்க. அதுல இருந்தவங்களாம் எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டாங்க, உடல் உறுப்புகளை இழந்து சொந்த நாட்டுக்கெல்லாம் திரும்பினாங்க. அப்படிப்பட்ட கப்பல் படை வீரர்களே அமெரிக்க காங்கிரஸ் சும்மா விடல. அவங்களெல்லாம் விசாரிச்சு அவங்களெல்லாம் டீகிரேட் பண்ணாங்க. அந்த இரண்டாம் உலக போர் அப்பயே எவ்வளவு முக்கியமான போர், அதில் அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் உன் தப்பால தான் மூழ்கினுச்சு, நீ ஜிக்ஸாக்ல போயிருக்கணும், நீ ஸ்ட்ரைட்டா போயிட்ட, நீ அப் அண்ட் டவுன் போயிருக்கணும், நீ அப்படியே நின்னுட்ட, அதனாலதான் கப்பல் மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாரை எல்லாம் புடுங்கி டீகிரேட் பண்ணி பென்ஷன் எல்லாம் நிப்பாட்டி வச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ படுத்துனாங்க அமெரிக்கன் காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இந்த இன்சிடென்ட்டை விசாரிக்கவே இல்லை, அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. சரி, இது ஏன் நடந்துச்சு, இன்னைய வரைக்கும் இது அமெரிக்கா தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் எகிப்து சோவியத் ரஷ்யாட்ட பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுங்க, விமானங்கள் கொடுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உளவு தகவல் மூலமாக இது அமெரிக்காவுக்கு தெரிய வருது. எப்படியாச்சும் எகிப்துக்கு இந்த ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்குள்ள நம்ம அவங்களை அட்டாக் பண்ணிடணும், அதுக்காக எகிப்து மேல ஏதாச்சும் பழி போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுதான் அப்படி பண்றாங்க. சோவியத் ரஷ்யா கிட்ட அரபு நாடுகள் நிறைய ஆயுத உதவி கேட்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா சோவியத் ரஷ்யா, இன்னும் சொல்ல போனா முதலாக ஐநாவில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை அங்கீகரித்ததே சோவியத் ரஷ்யா தான். அந்த டைம்ல இப்ப மாதிரி கிடையாது, அனைத்து அரபு நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்து, நிறைய அரபு நாடுகள் அமெரிக்கா பக்கம் போயிருச்சு. ஈரான் மட்டும்தான் இன்னும் இஸ்ரேலை எதிர்க்கிறதுனால அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த போர் நடந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எகிப்தின் மேல பழி போடுறதுக்காக இப்படி ஒரு அநியாயம், நீங்களே சொல்லுங்க, என்ன ஒரு அநியாயம் பாருங்க. சொந்த நாட்டு ராணுவ கப்பலையே மூழ்கடிக்கிறதுக்காக அமெரிக்கா அப்படி பண்ணிருக்கு. இஸ்ரேலிய விமானங்கள் என்ன பண்ணுது, எகிப்து விமானங்கள் போல ஒரு கேமோஃபிளாஜ் பண்ணி அந்த கப்பலை சுத்துறாங்க. இஸ்ரேலுடைய ஆர்மி போட்டுகளும் டர்பிடோ வச்சு அட்டாக் பண்ணுது, விமானங்களும் குண்டு போடுது. உடனே இவங்க தகவல் கொடுக்குறாங்க ஹெட் ஆஃபீஸுக்கு, ஆர்மி ஹெட் ஆஃபீஸுக்கு, இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி. உடனே ஆர்மி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, நேவல் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புது படைகள், விமானங்கள்லாம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இதை கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போகுதான். அதனால சென்ட்ரல் கமாண்ட்ல இருந்து இவங்களுக்கு உதவிக்கு வர வேண்டிய எந்த விமானமும் கப்பலும் வரல. இஸ்ரேல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த கப்பலை போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அந்த கப்பல் மூழ்கவே இல்லை. ஏன் அமெரிக்க கப்பலாச்ச இஸ்ரேலிய விமானங்களை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் சாதாரண உளவு கப்பல், போதுமான அளவுக்கு விமான எதிர்ப்பு பீரங்கி எல்லாம் கிடையாது. இருந்தும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ரொம்ப வீரமா போரிட்டு அந்த கப்பலை மூழ்க விடாம பாத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த விஷயம் உலகத்துக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள எல்லோரும் கொந்தளிக்கிறாங்க. உடனே அமெரிக்கா இப்ப இஸ்ரேல் மேல படையெடுத்து இஸ்ரேலை துவம்சம் பண்ணணும், இஸ்ரேலை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இஸ்ரேல் அடுத்த நாள் காலையில வர்றாங்க, மீடியாவுக்கு நாங்க அது எகிப்தோட கப்பல் நினைச்சு அடிச்சிட்டோம், மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் மன்னிச்சிருது, லிண்டன் பி ஜான்சன் இஸ்ரேலை மன்னிச்சிடுறாரு. இது அமெரிக்க ராணுவ வட்டாரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது இஸ்ரேலுக்கு எதிராக. அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு, எங்களுடைய ராணுவ கப்பலை எகிப்து மூழ்கடிச்சிருச்சு, இதுக்கு நாங்க பழி வாங்க தான் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஆபரேஷன் சைனைட் பண்றாங்க. ஃபெயிலியர் ஆயிருச்சு. அமெரிக்க ராணுவ வீரர்கள் சொல்லிட்டாங்க அது இஸ்ரேலோட விமானம் தான், இஸ்ரேல் விமானம் தான் எங்களை தாக்குனுச்சுன்னு சொல்லி. உடனே சோவியத் ரஷ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சோவியத் ரஷ்யா ஹாட்லைனை யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ஹாட்லைன் சொன்னா அமெரிக்க அதிபரும் சோவியத் அதிபரும் நேரடியாக பேசிக்கலாம். அது கோல்டு வார் டைம் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஃபால்ஸ் நியூஸ் அணு ஆயுத போர் ட்ரிகர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கட்டத்தில் இருந்ததுனால ரொம்ப எமர்ஜென்சினா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பேசிக்குவாங்க. சோவியத் ரஷ்யா அந்த ஹாட்லைனை யூஸ் பண்ணி அமெரிக்க அதிபர் லிண்டன் பி ஜான்சனை தொடர்பு கொண்டு
இந்த மாதிரி நீடிச்சிச்சு நீங்கள் போரில் இறங்குனீங்கன்னா எங்கள் முடிவை நாங்களே எடுத்துருவோம், உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா தான் ராணுவத்தில் ரொம்ப பலமாக இருந்துச்சு அமெரிக்காவை விட. சோவியத் சேட்டலைட்டை கண்டுபிடிச்சோடனே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பதுங்கு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு வீடு. சோவியத் சேட்டலைட் மூலமாகவே நம்ம அமெரிக்காவில் குண்டு போட்டுன்னு சொல்லி பிரபாகந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொலிட்டிஷியன் எல்லாம். அந்த அளவுக்கு அவங்க விஞ்ஞானத்திலையும் முன்னாடி இருந்ததுனால இப்போ எப்படி ட்ரம்ப் யூனிபோலராக முடிவெடுக்கிறாரு, நான் வச்சது தாண்டா சட்டம் அப்படிங்கிறாரு, யாரும் எதுவும் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் பைப்போலர் வேர்ல்டாக இருந்துச்சு. அதாவது சோவியத் ரஷ்யா ஒரு சூப்பர் பவர், அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், இப்படி இருந்தாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே நேரடியா போர்ல ஈடுபடாம இருக்கத்தான் நிறைய இடங்கள்ல களங்களை உருவாக்கி மறைமுகமா சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா சோவியத் ரஷ்யா எப்படியாச்சும் எகிப்திட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கினா இஸ்ரேலை தாக்கிறோம், இஸ்ரேலோட இருப்பு இல்லாமல் போயிடும், இஸ்ரேலின் இருப்பு நமக்கு முக்கியம், அதற்கு முன்னாடி நம்ம எகிப்தை தாக்கிறணும்னு சொல்லி இந்த முயற்சியை பண்றாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருது. இதை ரொம்ப ஓப்பனா செஞ்சது இரண்டாம் உலக போறப்ப ஹிட்லர் தான். ஹிட்லருக்கு போலந்து மேல போர் தொடுத்தே ஆகணும், ஆனா போலந்து கம்முன்னு கிடக்கு. என்னடா செய்யறதுன்னு பார்த்தாரு. போலந்து எல்லையில நிறைய தீவிரவாத குழுக்களை உருவாக்கி ஆயுதங்கள் சப்ளை பண்ணாரு. அவங்க ஜெர்மனியின் எல்லையில் நிற்கும் ராணுவ வீரர்களை சுட்டு கொல்றாங்க. பாருங்க, போலந்து நம்ம ராணுவ வீரர்களை சுடுது, எல்லையில் ராணுவ வீரர்கள் ஹிட்லர் பயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு, பிரபந்தா பண்றாரு. அப்பப்ப இந்த மாதிரி ஜெர்மன் ராணுவ வீரர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. அவங்க அந்த தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணதே ஹிட்லர் தான். இதை காரணமா காட்டியதான் போலந்துக்குள்ள போறாரு ஹிட்லர். இது அந்த காலத்துல ஓபன் சீக்ரெட். ஹிட்லர் தான் அப்படி பண்றாருன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தனால ஹிட்லர் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் அமெரிக்கா, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்ற அமெரிக்கா இப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே ஆச்சரியம் ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. அமெரிக்காவை பார்த்து என்னடா அவ்வளவு கேவலமான அரசியல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. இதற்கு அப்புறம் தான் அந்த புகழ்பெற்ற 6 டே வார், அதாவது அந்த 6 நாள் போர் வருது. எகிப்தை இஸ்ரேல் ஜெயிக்குது, நிறைய பகுதிகளை கைப்பற்றுது, சிரியாலெல்லாம் கைப்பற்றுது. அந்த பீரியட்ல மட்டும் சோவியத் ரஷ்யா வேண்டிய ஆயுதங்களை, பலமான ஆயுதங்களை அரபு நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்காது. இன்னைய வரைக்குமே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குன்னா அது அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்காவோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் இருக்கும். இரண்டாம் உலக போர் அப்ப யூதர்கள் விரட்டப்பட்டாங்க. அவங்க உலகம் பூரா போறாங்க, கப்பல்ல எல்லா இடத்துக்கும் போறாங்க, அமெரிக்காவுக்கும் போறாங்க. அவங்க கப்பல்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அமெரிக்க மக்கள் மிரட்டுறாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, யூதர்கள் வந்தா ஹிட்லர் விட்டதை நாங்க மிச்சம் வைக்காம முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க யூதர்களுக்கு எதிர்ப்பு இருக்கவன் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க யூதர்களை. அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு அமெரிக்காவுக்கு தேவையில்லையோ இஸ்ரேலுக்கு அதை அத்தோட முடிஞ்சிடும். எதற்காக அரபு பகுதியில் இஸ்ரேலை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை காமிச்சுதான் அரபு நாடுகள் எல்லாம் மிரட்டி அரபு மன்னர்களை எல்லாம் மிரட்டி, மன்னர்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், ராணுவ பாதுகாப்பு கொடுக்குறோம், எல்லாத்தையும் மன்னர் ஆட்சி கவுந்துரும், மதவாதிகள் பிடிச்சிருவாங்க, மன்னர்கள் எல்லாம் கொன்னுருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி அங்கெல்லாம் ராணுவ பேஸை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட டெக்னாலஜி, அமெரிக்காவோட ஆர்கிடெக்ட், கடல் நீரிலிருந்து தண்ணி எடுக்கிறது, மின்சாரம், ஆயில் எடுக்கிற டெக்னாலஜி அப்படின்னு அனைத்து வசதிகளையும் இந்த அரபு நாடுகளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. இதெல்லாம் எதுக்கு அமெரிக்கா செய்யறாங்கன்னு சொன்னா, ட்ரெயின் லாஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அமெரிக்காவை கடைசியில் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. எந்த விஷயத்துலனா ஆயில் விஷயத்துல. அமெரிக்கா கிட்ட அவ்வளவு ஆயில் இருக்கு, தோண்ட அமெரிக்காவிலேயும் ஆயில் வரக்கூடிய பகுதிகள் இருக்கு, மிசிசிபி பகுதியிலலாம் அவ்வளவு ஆயில் இருக்கு. அதெல்லாம் நம்ம கடைசியில எடுத்துக்குவோம், உலகம் பூரா ஆயில் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் இந்த ஆயில் சந்தையை, குரூட் ஆயில் சந்தையை கட்டுப்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்றதுக்காக தான் இஸ்ரேலை உருவாக்குனாங்க. அதை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கும் யூதர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அமெரிக்கன் பாலிடிக்ஸுக்குள்ளேயே பூந்து நிறைய ட்ரஸ்ட்டுகளை எல்லாம் உருவாக்கி அமெரிக்க எம்பிகளுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து ரொம்ப அவங்க லாபி உள்ளார போயிருச்சு, அமெரிக்காவோட அதிகார மையம் அளவுக்கு போயிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு பிரபகந்தா பண்ணிட்டு இருக்காங்க. யூதர்களுக்கு எதிராக இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கால. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு நல்லது இல்லை. ஆனாலும் பெஞ்சமின் நெத்தனியாகு போன இந்த வலதுசாரிகள் அதையெல்லாம் நல்லா பயன்படுத்திக்க தான் நினைக்கிறாங்களே ஒழிய, மக்கள்கிட்ட போலி தேசியத்தை புகுத்தி, போலி தேசியம் பேசி, மக்கள்கிட்ட போர் வெறியை உருவாக்கி தாங்கள் நீடிச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய, டிப்ளமேட்டிக்கா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம், நாம் இங்க நீண்ட காலமாக இருக்கணும், அதற்கு அரபு நாடுகள் நம்முடைய நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. நன்றி, வணக்கம்.